இந்த குடும்பம் நடக்கும், ட்ரெயின்ல தான் நடக்குது. வட மாநிலத்தவனுங்க நம்ம கேரளாலேருந்து சென்னை போகிற வண்டியில் இந்த மாதிரியெல்லாம் அராஜகம் பண்ணுறானுங்க குடிச்சிக்கின்னு. அதுவே அது யார் கொண்டு வரானாக்கா, ரயில்வேஸில் ஃபுட்டு கொடுக்குறவன் எத்தனை வரான். சாப்பாடு விற்கிறானுங்களா இல்லை சரக்கு விற்கிறானுங்களா தெரில. இதுலேயும் பான் பிராக்கு ஆன்ஸு என்ன வேணுமோ கொடுக்குறானுங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதுலேயே தமிழ்நாட்டு பெண்கள் கீழே உக்காந்துக்கிறாங்க. இவனுங்க ஒரு சீட்டில் 3 பேர் உக்காந்து. இதை பாருங்க, பான் பிராக் விற்கிறான், விமல் பாக் விற்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணலாம் இவனுங்கள? இதுக்கு தலைவனுங்க 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களும் வரானுங்க பாருங்க, அவனுங்களையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுலலாம் ஒன்று தெரியுது. அப்போனா தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா இந்த போதை பொருளெல்லாம் எதில் வருது? இவனுங்கனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இவ்வளோ பண்ணுறவனுங்களுக்கு கஞ்சாலாம் எவ்வளோ சால்ட்டாக விற்பானுங்க. ஒன்றுமே புரியல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் எதனா பண்ணுதா, யார் தான் பண்ணுறாங்கன்ட்டு. அதுவும் அவன் யூனிஃபார்மை போட்டுக்கினே, ரயில்வேஸ் யூனிஃபார்ம் நோட் பண்ணுங்க, ரயில்வேஸ் யூனிஃபார்ம் போட்டுன்னு இவனுங்க 2 பேர் தான் தலைவனுங்க. இவன் தான் மைண்ட்